மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பேன். மாண்புமிகு அமைச்சர் வேகமாக துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். விநாயகன் 2 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். சந்திரன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் ஆர்க்கப்பேட்டை ஒன்றியத்தைச் சார்ந்த 38 ஊராட்சிகளில் 287 குடியிருப்புகள் உள்ளன. திருத்தணி மற்றும் ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய 9 ஊராட்சிகளில் உள்ள செருக்கனூர் மற்றும் 114 ஊரக குடியிருப்புகளுக்கு பொன்னை ஆற்றில் இருந்து குடிநீர் வழங்க விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நீராதாரம் இல்லாததால் கொசலை ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்க உத்தேசிக்கப்பட்டு ரூபாய் 44.58 கோடி மதிப்பீட்டில் உயிர்நீர் இயக்கத்தின் JJM கீழ் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டப் பணிகள் தொடங்க பெற்று இதுவரை 15 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 2024 அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இலக்கிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 53,630 மக்கள் பயன்பெறும் வகையில் நாள் ஒன்றுக்கு 2.95 MLD குடிநீர் வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் திருத்தணி ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த 4 ஊராட்சிகள் உள்ள ஆர்க்கப்பேட்டை, வங்கனூர், ICS கண்டிகை மற்றும் SVG புறம் 57 குடியிருப்புகளுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 34 ஊராட்சிகள் உள்ள 200 குடியிருப்புகளுக்கு ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தனி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.